மிக சிறப்பாக இருக்கு வெற்றி வாய்ப்பு. மக்கள் வந்து நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய 5 ஆண்டு சாதனைகளை உணர்ந்தவர்களாக இருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்திருக்கு. அதனால மறுபடியும் இதே ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஆமாங்க. இல்லை, தேர்தல் நேரத்திலேயே இந்த அளவுக்கு அராஜகத்தில் ஈடுபடக்கூடியவங்க தன்னை எதிர்த்து யாரும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க கூடாது அப்படின்னு அதை வந்து தேர்தல் அதிகாரிகிட்ட வாதாடி தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்ல வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இங்கே இடமில்லை அப்படின்னு மக்கள் அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். 8000 ரூபாய் கொடுக்குற அந்த ஸ்கீம் பத்தி திமுக கமிட்டி கொடுப்பாங்கன்னு சொல்ற மாதிரி எதிர்கட்சியாக குற்றம் சாட்டுறாங்க. என்னங்க 8000 ரூபாய் ஸ்கீம் பொருள் வாங்கக்கூடிய திட்டத்தை கூப்பன் அது கூப்பன் வந்து கொடுத்தா திமுக கமிஷன் அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியாக குற்றம் சாட்டி இருக்காரு. இல்லைங்க, வந்து எதிர்கட்சிகள் வந்து இப்பொழுது வந்து ஒரு இயலாமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை அப்படின்னு. அதனால் எதை வேண்டுமென்றாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. கூப்பன் வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த கூப்பனுடைய தொகை வந்து 8000 ரூபாய். அவங்க விருப்பமான கடைக்கு போய் அந்த கூப்பனை கொடுத்து அவங்க வேணுங்கிற பொருட்களை வாங்கி கொள்ளலாம். இதுல வந்து அந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறதோட அரசாங்கத்தோடைய பணி முடிந்து விட்டது. அதுல எப்படி அரசாங்கத்துக்கு என்ன வர முடியும்? இல்லைன்னா தனி நபர்களுக்கு எந்த லாபமும் இருக்க முடியாது. அந்த கூப்பனை வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் லாபம் கிடைக்கும்.